1977 வருஷம் விண்வெளியிலிருந்து ஒரு ஸ்ட்ராங்கான சிக்னல் பூமிக்கு வந்துச்சுது. அது வெறும் 72 செகண்ட்ஸ் மட்டும்தான் இருந்துச்சுது. ஆனால் அது இதுவரைக்கும் எங்கேருந்து வந்துச்சுது அப்படிங்கிறது ஒரு மர்மமாகவே இருந்துகிட்ருக்கு. அமெரிக்காவில் உள்ள ஒஹாயோ ஸ்டேட் யூனிவர்சிட்டி டெலிஸ்கோப் ஒன்று விண்வெளியில் உள்ள சிக்னல்ஸை மானிட்டர் பண்ணிகிட்டு இருந்துச்சுது. அப்போ கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ரேடியோ சிக்னல் ஒன்று பதிவாச்சுது. அதை பார்த்த சயின்டிஸ்ட் ஜெரி ரொம்ப அதிர்ச்சியில் ஒரு வார்த்தையை எழுதினார். அதுதான் வாவ். அதனால தான் இந்த சிக்னலுக்கு வாவ் சிக்னல் அப்படின்னு பேர் வந்துச்சுது. இந்த சிக்னல் சாதாரண ஸ்பேஸ் நாய்ஸ் இல்லை, ரொம்ப ஆர்கனைஸ்டான ஒரு ஃப்ரீக்வன்சியில் இருந்துச்சுது. அந்த சிக்னல் மறுபடியும் ஒருக்காவுமே யாருக்குமே கிடைக்கல. அது எந்த பிளானட்ல இருந்து வந்துச்சுது அப்படின்னு கூட யாராலையும் இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. சயின்டிஸ்ட் எல்லாம் பல வருஷமா இதை பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது எர்த்துல இருந்து வர்ற சிக்னல் கிடையாது, சேட்டலைட் எரர் கூட இல்லை, நோன் ஸ்டார் சிஸ்டம் கூட மேட்சும் ஆகலை. அதனால தான் சிலர் இதை என்ன சொல்றாங்கன்னா ஏலியனோட மெசேஜா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது உண்மையிலேயே ஏலியனோட கம்யூனிகேஷனாக இருந்துச்சுன்னா மறுபடியும் அந்த ஏலியன் எதுக்காக மனுஷங்களை தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணலை? சயின்டிஸ்ட் நிறையா பேர் இந்த சிக்னலோட சோர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஒருவேளை இந்த சிக்னல் அன்னோன் ஸ்பேஸ் எக்ஸிஸ்டன்ஸ்ல இருந்து கூட வந்திருக்கலாம், அல்லது மனுஷங்க இன்னும் புரிஞ்சிக்க முடியாத காஸ்மிக் சிக்னலாக கூட இருக்கலாம். இப்படி நிறைய தியரிஸ் இருந்தாலும் இங்கே இருந்து தான் அல்லது இதனால தான் இந்த சிக்னல் வந்துச்சுது அப்படின்னு சொல்கிறதுக்கு உறுதியான எக்ஸ்பிளனேஷன் எதுவுமே சயின்டிஸ்ட்டை இல்லை. இந்த ஸ்பேஸ் மிஸ்ட்ரியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.